வாழ்க்கையிலேயே பெரிய தானம் குடுக்குறது வித்யா தானம். சாப்பாடு போடுறது இல்ல. எல்லாரும் சொல்லுவாங்க, சாப்பாடு போடுறது தான் பெரிய தானம்னு. இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க மத்தவங்களுக்கு ஃப்ரீயா சொல்லிக் குடுக்கறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத தான் நான் அட்டெம்ப்ட் பண்ணிட்டே இருக்கேன். இது எங்க அம்மா சொல்லிக் குடுத்தது. வித்யா தானம் தான் இருக்கிறதுக்குள்ளேயே பெருசு. இதான் நாலெட்ஜ், இதான் பிரம்ம ரகசியம் அப்படின்னு ஓப்பனா எல்லாருக்கும் சொல்றது தான் முக்கியம். இதுதானான்னு ஆயிடும் கடைசியில. ஆமாங்க இதுதான். அப்படின்னு நம்ம சொல்றது தான் நம்மளோட கடமை. இது மாரி நம்ம சொல்றது எதுவுமே என்னோட சொந்த கருத்து இல்ல. யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டது, இல்லன்னா சூர்யா சொல்லி தந்தது, அந்த எக்ஸ்டர்னல் நாலேட்ஜ் தான். இன்டர்னல் நாலேட்ஜ் எதுவுமே கிடையாது. அப்ப அதில வந்த கமெண்ட் பார்த்துரலாம். "சார் சேவா புக் மை ப்ளீஸ் இன்ஃபர்மேஷன்" அப்படின்னு. தெரிஞ்சது சொல்றேன். இந்த யூடியூப்ல ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கு. அத டச் பண்ணா போஸ்ட், வீடியோ, லைவு, வீடியோனா வீடியோ அப்லோட் ஆகப்போது. அத வச்சு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். மத்தபடி எதுவும் எனக்கு தெரியாது. என்னோட கமெண்ட்டுக்கு வந்துரலாம். "இதான் நம்ம பண்ண போறோம். சிறிவாரி சேவைக்கு புக் பண்ண போறோம்" அப்படின்னா, சிறிவாரி சேவா திருமலான்னு போட்ட உடனே ஃபர்ஸ்ட் லிங்க்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிறிவாரி சேவா ஆன்லைன்ட்டு. ஓப்பன் பண்ணிட்ட பின்னாடி, நான் ஃபர்ஸ்ட்டு பண்ண போறேன் அப்படின்னா, இல்ல சேவைக்கே இதுவரைக்கும் போல அப்படின்னா, ரிஜிஸ்டர்ன்னு இருக்கு பாருங்க. அது கிளிக் பண்ணிக்கணும். இல்ல ஆல்ரெடி வேற குரூப்ல நான் போயிட்டு வந்தேன். இல்ல ஆஃப்லைன்ல போயிட்டு வந்தேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். அப்போ ஒரு மொபைல் நம்பர் குடுத்தேன் அப்படின்னா, அந்த மொபைல் நம்பர இங்க டைப் பண்ணணும். ஆல்ரெடி நீங்க சப்போஸ் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பர்கட் பாஸ்வேர்ட் குடுத்துக்கோங்க. எனக்கு பாஸ்வேர்ட் தெரியாது, என்னன்னு தெரியாது. ஆனா போயிட்டு வந்திருக்கேன். இந்த மொபைல் நம்பர் தான் குடுத்துருக்கேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, பர்கட் பாஸ்வேர்டு குடுத்தீங்கன்னா, அந்த மொபைல் நம்பர் அதாவது நீங்க ஆஃப்லைன்லயோ, ஆன்லைன்லயோ எப்பாவது குரூப் லீடர் நீங்க இல்லாம, குரூப் லீடர் நீங்க இல்லாம, இல்ல இண்டிவிஜுவலா புக் பண்ணியிருந்தா உங்களுக்கு பாஸ்வேர்ட் இதெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஏன்னா, ஆன்லைன் இண்டிவிஜுவல்னாவே உங்களுக்கு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி தான் உள்ள போயிருக்கும். இல்ல வேற ஒருத்தவங்க எனக்கு புக் பண்ணி குடுத்தாங்க. இப்ப நானே ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பர்கட் பாஸ்வேர்டுன்னு இருக்கு பாருங்க. அந்த பர்கட் பாஸ்வேர்ட தொட்டீங்கன்னா, அதுல வந்து என்ன கேட்கும், மொபைல் நம்பர் கேட்கும். ரிக்வெஸ்ட் ஓடிபின்னு கேட்கும். ஓடிபி வந்து 1 நிமிஷம் தான் இதுக்கு வேலிடிட்டி. அதுங்காட்டி நீங்க அத வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். பண்ணணும்னா அந்த லாகின்ன்ற ஆப்ஷன்ல போட்டுருங்க. போயிருங்க. இல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன் அப்படின்னா, அ மொபைல் நம்பர் குடுத்துருங்க. பாஸ்வேர்ட்ல பொறுத்தளவுக்கு உங்க பேர் போட்டு இந்த சிம்பல் யூஸ் பண்ணுங்க. அதே மாரி ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்பிட்டல் லெட்டராவும், இந்த சிம்பலும் யூஸ் பண்ணுங்க. அது யூஸ் பண்ணிக்கோங்க. அட்டுன்னா அந்த ஏவ போட்டு சுழிச்சிருப்பாங்கல்ல அது. இவ்வளோ இதா சொல்லணுமான்னுலாம் எனக்கு தெரியாதுல்ல. அத மத்தவங்களுக்கும் அப்படியே இருக்குமோன்னு நெனைப்பேன். அதனால அ என்டர்பிரைஸ் எப்படி இருக்கும்னா, உங்க ப்ரொஃபைல கிரியேட் பண்ண சொல்லும். உங்களுக்கு எப்படி காட்டும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நேம் காட்டும். எல்லாம் இது காட்டும். ஆனா ஃபர்ஸ்ட்டு நேம் டைப் பண்ணாதீங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பர டைப் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆட்டோ ரீஃப்ரெஷ் ஆகும். நீங்க ஆதார் கார்டு டைப் பண்ண உடனே ஆட்டோ ரீஃப்ரெஷ் ஆயிடும். ஆட்டோ ரீஃப்ரெஷ் ஆச்சு அப்படின்னா, நீங்க டைப் பண்ணது எல்லாமே மறுபடியும் இதாயிடும். சப்போஸ் நீங்க ஒரு நம்பர தப்பா போட்டுட்டீங்கன்னா, ஆட்டோ ரிஃப்ரெஷ் ஆகும்போது, ஆதார் கார்டு தப்புன்னு காட்டுது அப்படின்னா, நீங்க மறுபடியும் எல்லாத்தையும் டைப் பண்ணணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே ஆதார் கார்ட இங்க காலம்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேம்னு இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே ப்ரூஃப் டைப்ன்னு இத கிளிக் பண்ணீங்க, ஆதார்ன்னு வரும். ஆதார்ன்னு வந்த உடனே ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் நம்பர்ன்னு இருக்கு பாருங்க. அதில ஆதார் கார்டோட நம்பர டைப் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர் டைப் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு டைம் ரீஃப்ரெஷ் ஆகும். அதே மாரி அடுத்தது மொபைல் நம்பருக்கு போயிடுங்க. மொபைல் நம்பர டைப் பண்ணா இன்னொரு டைம் ஆட்டோ ரிஃப்ரெஷ் ஆகும். அப்போ அந்த மாரி ஆச்சுன்னா, எதுக்காக அது மாரி ஆகுதுன்னா, ஆட்டோ ரிஃப்ரெஷ் ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க மொபைல் நம்பரையோ, இல்ல ஆதார் கார்டையோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா அது வந்து மறுபடியும் வந்து எடுத்துக்காது. அதுக்காக அந்த மாரி ஆகுது. சரி ஓகே. இந்த சிவப்பு கலர்ல இருக்கு பாருங்க. சிவப்பு கலர் ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே ஃபில் பண்ணணும். மொபைல் நம்பர் முடிஞ்ச உடனே மத்ததெல்லாம் பண்ண சொல்றேன்னா, மறுபடியும் ஆட்டோ ரீஃப்ரெஷ் ஆகும். ஃபர்ஸ்ட் நேம். இப்போ நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் நேம்னா, எ இப்போ நீங்க கமெண்ட் பண்ணாரு பார்த்தீங்க, அந்த அம்மா வந்து சுதான்னு போட்டிருக்கு. அப்போ சுதான்னு டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது லாஸ்ட் நேம் வந்து நம்ம அப்பா பேர் போடலாம். அப்படி இல்லன்னா, ஆதார் கார்டுல அப்பா பேர் என்ன இருக்கோ அது போட்டுக்கோங்க. இல்லன்னா ஹஸ்பண்ட் நம்பர். அடுத்து டேட் ஆஃப் பர்த். அப்புறம் மொபைல் நம்பர் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க, தயவு செஞ்சு. ஏன்னா, பர்த்தும் மொபைல் நம்பரும் நம்ம நம்ம முடியாது. பேர் கூட எடிட் பண்ணிக்கலாம்.
ஆனா மொபைல் நம்பரையும் இது வந்து எடிட் பண்ண முடியாது. ஒரு டைம் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, மறுபடியும் டிடிடி ஆளுங்க அவங்க தான் பண்ண முடியும். அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கவும் முடியாது. அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. சார் இது மாரி "அன்று போய் நாளை வான்ற" கணக்கு மாரி தான் சொல்லுவாங்க. அதனால அந்த தப்பு பண்ணிறாதீங்க. ஜெண்டர் வந்து மேல் மேலா, ஃபீமேலான்னு இது பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் வந்து என்ன படிச்சிருக்கீங்களோ அது இது பண்ணிக்கோங்க. ப்ரொபோஷனல் வந்து நான் பண்ற ப்ரொபோஷனல் எந்த கேட்டகரிலயுமே இல்ல அப்டின்னா, இன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க எந்த ப்ரொபோஷனல்னாலும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதர்ஸ்ன்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது இது பண்ணிக்கோங்க. இல்ல ஹவுஸ் ஒய்ஃப்ன்னு இருக்கு. அது கூட இது பண்ணிக்கோங்க. டோர் நம்பர் ஆதார் கார்ட்லயே இருக்கிற டோர் நம்பர் இது பண்ணிக்கோங்க. ஸ்டேட் எந்த ஸ்டேட்டோ அது இது பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் அதையும் இது பண்ணிக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்கோ அது கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இருக்கிற ஊர் பேரு பண்ணிக்கோங்க. இல்ல டிஸ்ட்ரிக்ட் என்ன அ போட்டிருக்கீங்களோ அதே கூட டைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க பின்கோட் நம்பர் அது என்னவோ அது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில அது நீங்க கிளிக் பண்ணாலும் கிளிக் பண்ணலாம். இல்லன்னா விட்டுறலாம். இமெயில் அட்ரஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது கூட நீங்க ஃபில் பண்ணாம கூட விட்டுறலாம். ஏன்னா, இதில ஸ்டார் போட்டிருக்கு பாருங்க. அது மட்டும் ஃபில் பண்ணா போதும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அங்க பக்கத்திலேயே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு சேவ் கேன்சல்னு இருக்கும். அதில சேவ் குடுத்துட்டீங்கன்னா, நீங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டீங்க. சேவா சர்வீஸ் ஜெனரல் சேவா பண்ண உடனே இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க. அத டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோனே பேஸ் இப்படி தான் இருக்கும். அப்ளை இண்டிவிஜுவல், அப்ளை குரூப்னு இருக்கும். இப்போ நீங்க ஒரு ஆள் தான் அப்படின்னா, அப்ளை இண்டிவிஜுவல் அப்படின்னு இது பண்ணிக்கோங்க. இதில ச ஏரியா ஆஃப் தி சர்வீஸு திருமலையா, இல்ல திருப்பதியான்னு இது பண்ணிக்கோங்க. நவநீத சேவான்னு இருக்கு. நவநீத சேவாக்கு ஒரு வாரத்துக்கு 50 பேர் தான். அதனால அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஆனா, ஆண்டவன் நெனச்சானா கண்டிப்பா கிடைக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. இருந்தாலும் இந்த காம்படிஷன்ல கொஞ்சம் ஒரு தொ 90% கிடைக்குன்றது ஜெனரல் சேவான்னு வச்சுக்கோங்களேன். நவநீத சேவா கிடைக்கும். அது ஆண்டவன் நெனச்சா. ஜெனரல் சேவா நம்ம முயற்சி பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எது இது பண்றீங்களோ பண்ணுங்க. அதே மாரி அ நவநீத சேவா பொறுத்தளவுக்கு நான் என்ன என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, 35லேருந்து 50 வயசு வரைக்கும் தான். இந்த 35லேருந்து 50 வயசு வரைக்கும் ஏன் ரூல்ஸ் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா, அந்த மாரி பண்ணியிருக்காங்க. ஒரு அம்மாவ நான் கேட்டதுக்கு ரொம்ப சென்டிமென்ட்டா தான் இருந்தது அது சொல்லும்போது. குழந்தைங்க வந்து அவங்கவங்க வேலைய செஞ்சுக்கிற வரைக்கும் அ இப்ப வீட்ல இருந்தே ஆகணும்பா. இப்போ அந்த மாரி ரிலீவ் இருக்காது. ஆனா பசங்க பெரியவங்க ஆன பின்னாடி நானு கொஞ்சம் ஃப்ரீயான மாரி இருந்து அதனால தான். அவங்க ரூல்ஸு பார்த்தா ஆனா அவங்க சொல்ற இதுவும் வாஸ்தவம் தான். ரூல்ஸ் அந்த மாரி இருக்கு. நம்ம இன்னும் பண்ண முடியாது. நவநீத சேவா அங்க போயிட்டு ஐடி கார்டு போட்டு தான் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்ல. ஜெனரல் சேவாலயே போயிட்டு கூட ஃப்ரீயா இருக்கிற டயத்துல அங்க போயிட்டு போயிட்டு விசிட் பண்றதா இருக்கட்டும், கொஞ்ச நேரம் உட்காந்து அதனால கிடைக்கலன்னு இது பண்றத விட கிடைச்சிருக்கு. நீங்க அங்க ஐடி கார்டு போட்டு இது பண்ணிட்டு அவங்க கொஞ்ச நேரம் அங்க இருந்தா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க. பாத்திரத்த எடுத்துட்டு போக விட மாட்டாங்க. மத்தபடி நீங்க என்னனாலும் அங்க போய் செய்யலாம். அது எதுவும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்ச நேரம் செய்ய போறோம் அப்டின்னா. அது மட்டும் இல்ல, நவநீத சேவை செஞ்சா தான் சேவான்னு இல்ல. ஜெனரல் சேவை எதுனாலும் நம்ம ஒரு ஆள் இருக்கேன் அப்டின்னா, நீங்க ஜெனரல் சேவாவே ட்ரை பண்ணுங்க. நவநீத சேவை கூட ட்ரை பண்றதா இருந்தா ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனா, இந்த ரூல்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆகுமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா, ஏஜ் தான் இங்க பெரிய விஷயம். 35லேருந்து 50க்குள்ள இருக்கணும். சொல்றாங்கன்னா, திங்கட்கிழமை 7 நாள்ன்ற ஒரு இது இருக்கு பாருங்க. அது ஓப்பன் பண்ணுவாங்க. புதன்கிழமை 7 நாள் இருக்கு பாருங்க. அது ஓப்பன் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா டேட்டு தான் இது. எந்தெந்த திங்கட்கிழமை இருக்கோ, அந்த 7 நாள் அ புதன்கிழமை எந்தெந்த டேட் வருதோ, அந்த எல்லா டேட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க. இது சிரிவாரி சேவா திருமலைக்கு ஏரியா ஆஃப் தி சர்வீஸ்ல சொல்லிட்டுருக்கேன். இப்போ அதே திருப்பதி அப்டின்னா, செவ்வாய்க்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ 7 போட்டிருக்கு பாருங்க அது. அடுத்தது அம் 7 7 டேஸ் ஃப்ரைடேக்கு போட்டிருக்கு பாருங்க அது. அப்போதில கூட என்னன்னா, ஒரு நாளைக்கு 200 பேர் தான் கேட்குறாங்க. அது கூட கொஞ்சம் காம்ப்ளிகேட் தான். ஆனா மோஸ்ட்லி எல்லாருமே திருமலையில தான் வர்றாங்க. அப்போ உங்களுக்கு திருப்பதிக்குள்ள நீங்க ட்ரை பண்ணா எனக்கு எனக்கு தெரிஞ்சு கிடைக்குன்ற மாரி தான் தோணுது. அது ஆண்டவன பொறுத்து. கீழ ஆனா ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. எங்க ஒரே ஒரு வருத்தம் தங்குற இடத்துல ஏதோ சின்ன இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஐடி கார்டு தரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஐடி கார்டுனா நம்ம திருமலையிலலாம் பார்த்தீங்கன்னா, உடனே ஐடி கார்டு தந்துருவாங்க. நீங்க ஸ்கார்ப் தந்துருவாங்க. இங்க வந்துட்டு ஐடி கார்டு இல்ல, ஸ்கார்ப் தராங்கன்னு சொன்னாங்க. அது பார்த்துக்கோங்க. ஏன்னா, அது செக்யூரா இருக்குமானாலும், சேவ பொறுத்தளவுக்கு எந்த மாற்றம் இல்ல. தங்குற இடம் வந்து கொஞ்சம்
திருமலை விட கம்பேர் பண்ணும்போது நல்லா இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. குரூப்புக்கு கொஞ்சம் வேலை இருக்கிற மாதிரி தெரியும். 5 காலம் கொடுத்துருக்காங்க பாருங்க. மாஸ்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 5 காலம் கொடுத்துருக்காங்க. வியூ சேவாக்ஸு, எக்ஸிஸ்டிங் ஆட் நியூ சேவாக்ஸ், ஆட் குரூப்பு, குரூப் டீட்டெயில்ஸு நம்ம புக் பண்ண பின்னாடி தான் அது வியூ பண்ண முடியும். அது விட்டுருங்க. வியூ சேவாக்ஸ்ன்றது நம்ம புக் பண்ண பின்னாடி பார்ப்போம் யார் யார் சேர்ந்துருக்காங்கன்ட்டு. ஆஃப்லைன்லேயோ ஆன்லைன்லேயோ போயிட்டு வந்திருக்காங்க. அவங்கள வந்து ஆட் எக்ஸ்டிங் சேவாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மொபைல் நம்பர், ஐடி ப்ரூஃப்னு சொல்லிட்டு. நீங்கள் ஏதாவது இதில் ஒன்றுத்தில் செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரையோ இல்லை அவங்களோட ஐடி ப்ரூஃபையோ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் சேவாக்ஸ்ன்னு கீழே பாட்டமில் இருக்கு பார்த்தீங்களா, அது இது பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடுவாங்க மாஸ்டர் லிஸ்ட்டில். ஓகேங்களா? இல்லை இப்போ ஃபஸ்ட் டைம் வராங்க, இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சேவா அப்படின்னு ஆட் நியூ சேவாக்ஸ் அதில் போயிட்டு முன்ன சொன்ன ப்ரொசீஜர் தான். அதாவது ஒரு குரூப்புக்கு வந்து 14 பேர், டோட்டல் 15 பேர் குரூப் லீடர் விட்டுருங்க, அது சொல்கிறேன். இப்போ எடுத்த உடனே நியூ சேவாக்ஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஐடி ப்ரூஃபோட ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாம் ப்ரொஃபைலுக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி பண்ணிடுங்க. 14 பேரும் புது ஆளுங்கன்னா இதே மாதிரி பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சு பழைய ஆளுங்களோ புது ஆளுங்களோ மறுபடியும் நியூ சேவாக்ஸ்ன்னு போட்டு ஆதார் டைப் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு அவங்களது டைப் பண்ணாவே அவங்க ஆல்ரெடி சேவாக்கு போயிருக்காங்களா இல்லையான்னு இதில் தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த ஆதார் கார்டை டைப் பண்ணி முடிக்கிறீங்களோ இல்லையோ, முடித்த பின்னாடி ஒரு ரீஃப்ரெஷில் போயிருந்தாங்கன்னா மொத்தமும் அதே ஃபில் ஆகிடும். இல்லை ஃபஸ்ட் டைம்னா ஃபில் ஆகாது, நீங்கள் தான் ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் மொபைல் நம்பருக்கெலாம் அந்த மாதிரி வராது. ஆதார் கார்டு மட்டும் டைப் பண்ணிங்கன்னா உடனே ஆட்டோ ஃபில் ஆகிடும். சப்போஸ் அவங்க பழைய சேவாக்ஸாக இருந்தால் டைம் சேவ் ஆகும். மாஸ்டர் லிஸ்ட்டில் சேவ் ஆகிடுச்சா? மாஸ்டர் லிஸ்ட்டில் 20 பேர் தான் சேர்க்க முடியும். 15 பேர் தான் நம்மன்றனால 15 பேர் கணக்காக சேர்த்திக்கோங்க. குரூப்பை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட் டு குரூப்னு இருக்கு பார்த்தீங்களா, 4வது காலமு, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் ஹேண்ட் சைடு ஆட் சேவாக்ஸ்னு சின்ன குட்டியூண்டு பாக்ஸில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ண என்ன ஆகும்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்கள், 2ஆம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த ப்ளஸ் சிம்பிள். நீங்கள் அப்படின்னா டைரெக்டாக மாஸ்டர் லிஸ்ட்டுக்கு போகும். அந்த மாஸ்டர் லிஸ்ட்டில் நீங்கள் யார் பிக் 14 பேர் இருக்காங்களோ அது மொத்த பேரையும் பிக் பண்ணிவிட்டு, ரொம்ப முக்கியமானது சேவ் டு குரூப்பு. இந்த பேடு மாதிரி இருக்கு பாருங்கள், 2 பேடு மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு டிஸ்பிளேக்கு ரைட் ஹேண்ட் சைடு 2 பேடு மாதிரி இருக்கும். அதில் சேவ் டு குரூப்னு இருக்கு பாருங்கள், அந்த பேடை எல்லாரோட நேமுக்கு நேராக டச் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்கள் குரூப்பில் அவங்க சேவ் ஆவாங்க. இதெல்லாம் எப்போ பண்ணணும் அப்படின்னா 27ஆம் தேதிக்கு முன்னாடியே பண்ணி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சப்போஸ் வெப்சைட் ஏதாவது பிஸி ஆயிடுச்சுன்னா 27ஆம் தேதி பண்ண முடியாது. 27ஆம் தேதி முன்னாடியே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் செஞ்சு முடித்த பின்னாடி குரூப்புக்கும் அதே தான். குரூப்பில் இண்டிவிஜுவல்னால் ஃபஸ்ட்டு காலம் அந்த ரவுண்ட் கலரில் இருக்கு பாருங்கள், அது அப்ளை குரூப்புன்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அதில் இப்போது நீங்கள் திருமலையா திருப்பதியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நவநீத சேவானா லேடிஸ்க்கு மட்டும்தான் அந்த நவநீத சேவான்னு இது பண்ணிக்கோங்க. இல்லை இதில் நாங்கள் ஜென்ட்ஸ் மட்டும் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு சிறுவாரி சேவா ஜென்ட்ஸுன்னு இருக்கு பாருங்கள், அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. புதன்கிழமையும் திங்கக்கிழமையும் ஓப்பன் ஆகுது. அது என்னன்னா இந்த மாதிரி ரெட் கலராக இருக்கிறது அவங்க பாருங்கள், அந்த கீழே இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களே சொல்லியிருக்காங்க. அவைலபிள்னால் கட்டம் வந்து க்ரீன் கலரில் இருக்கும், கோட்டா ஃபுல்னால் ரெட் கலரில் இருக்கும் அப்படின்ட்டு. செலக்ட்னா காப்பி கலரில் மாறி இருக்கு. நாட் அவைலபிள்னால் வெள்ளை கலராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாட் ரிலீஸ்ட்னா ப்ளூ கலரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறது தான். இப்போ பாருங்கள், பிப்ரவரி மார்ச்சுக்கெல்லாம் ஃபுல்லாக ரெட்டில் காட்டுது, அப்போ ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏப்ரலுக்கு செக் பண்ணி பார்ப்போமா? ஆனால் அது காட்டாதுன்னு நினைக்கிறேன். நாட் ரிலீஸ்டுன்னு தான் காட்டும்னு நினைக்கிறேன். புதன்கிழமை கிளிக் பண்ணுறேன், காட்டல. அப்போது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சரிப்பா, நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம். இது எப்படி புக் பண்ணுறதுன்னா, அந்த டயத்துக்கு கரெக்டாக 27ஆம் தேதி 11 மணிக்கு காமிக்கும், க்ரீன் கலரில் காட்டும். அந்த க்ரீன் கலர் டச் பண்ண உடனே இங்கே பாருங்கள், அவைலபிள் கோட்டா ஃபார் செலக்டட் டேட்டுன்னு போட்டிருக்கான். இப்போ நான் 5ஆம் தேதி இது மார்ச் 5ஆம் தேதி நான் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா
உங்களுக்கு அந்த 0ன்றது அவைலபிள் காட்டும். அந்த அவைலபிள் காட்டுன உடனே இந்த இந்த சப்மிட்மெண்ட் குடுத்தீங்கன்னா புக் ஆயிடும். அவ்வளோதான். இதில இன்னும் இல்ல. ஆனா நம்ம பண்ற தப்பு என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னுரைய படிக்கிறதே இல்ல. முன்னுரைய படிச்சாவே அதில பாதி தெரிஞ்சிரும்னு என்னோட இது. ஏன்னா, நெறைய பேரு என்ன பண்ணுவாங்கன்னா, வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே டைரக்ட்டா புக்கிங்க்கு போயிடுறாங்க. இல்லன்னா அவங்க லாகின்குள்ள போயிடுறாங்க. இங்க லேட்டஸ்ட் அப்டேட்ன்னு அப்பப்போ அடிஷனல் கோட்டாவா? ஏதோ ஒண்ணு. இந்த லேட்டஸ்ட் அப்டேட்ன்றது அப்பப்போ பார்க்கணும். நம்ம பார்க்க மாட்டோம். இல்லன்னா சேவா அவைலபிலிட்டின்னு இருக்கு பாருங்க. அத செக் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா, அந்த முன்னுரைய படிக்கணுன்றத நம்மளுக்கு தெரியறதில்ல. அது முன்னுரைய படிச்சாவே அதிலயே சொல்லியிருக்காங்க. என்ன ரூல்ஸு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, கரண்ட்டா எப்படி இருக்கு, இதில போட்டிருக்காங்க. ஆனா, அத படிக்காம நம்ம என்ன பண்றோம், டைரக்ட்டா நம்ம இதுக்கு போயிடுறோம். புக்கிங்க்கோ இல்ல அந்த மாரியோ. ஏதோ ஒரு ட்விஸ்ட் கூட வச்சிருப்பாங்க. சப்போஸ் இத்தன நாளு 11 மணிக்கு ஓப்பன் பண்றது, நாங்க 12:30 மணிக்கு ஓப்பன் பண்ணுவோங்க. இல்லன்னா ஏதாவது சின்ன அப்டேட் சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ம் வெப்சைட் கொஞ்சம் பிஸியா இருக்கு அப்படின்றது கூட அந்த லேட்டஸ்ட் அப்டேட்ல தான் குடுப்பாங்க. அது தெரியாம நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு